ஸோ ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் சம்ஸ்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய நம்மளோட எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸ். ஸோ அப்ளிகேஷன் சம்ஸ் அப்ரோச் பண்ண முடியாமல் பாதி பேர்னால இதை அட்டனே பண்ண முடியல. ஸோ நமக்கு வெறும் ஒரு 5 minutes இருந்தால் போதும் 10 அப்ளிகேஷன் சம்ஸும் டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணால் நான் சொல்கிறேன், இந்த 30 seconds மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே எப்படி நம்ம லாஜிக்காக 30 secondsல சால்வ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் கிளர்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை அப்ரோச் பண்ணுவோம். அதே அப்ரோச் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஸோ நான் ஒவ்வொரு சம்முக்குமே என்ன டாபிக்ல இருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சம் ஃபர்ஸ்ட் சம் வந்து ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரெயின்ஸ்ல கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்னா எப்பயுமே லாஸ்ட் இதை பாருங்க. ஃபைனலா ஃபைண்ட் தன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருதுல, அதை மட்டும் செக் பண்ணுங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ கம்ப்ளீட்லி ஓவர்டேக் ட்ரெயின் பி. அப்ப ட்ரெயின் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, ட்ரெயின் பின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கள ஒருத்தர் ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பியை கம்ப்ளீட்டா ஓவர்டேக் பண்ணா எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு இதுல கொஸ்டின் என்னது, டைம்னா என்னன்னு கேக்குறாங்க. டைம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதானே டைம். டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை அப்படியே கிராஸ் பண்ண போகுது. அப்போ கிராஸ் பண்ண போதுன்னு வரும்போது இந்த 2 ட்ரெயினோட லென்த் தான் என்னது நம்மளோட டிஸ்டன்ஸ். இந்த 2 ட்ரெயினோட லென்த் அங்கே கொடுத்துருக்காங்களா, செக் பண்ணுங்க. ஸோ 250 மீட்டர் லாங் ட்ரெயின் ஏ அண்ட் 300 மீட்டர் லாங் ட்ரெயின் பி. அப்போ 2 ட்ரெயினோட லென்த்தும் நமக்கு இருக்கு. அப்போ 300 + 250 எவ்வளவு நமக்கு லென்த், 550 வந்துருச்சு. இப்போ அடுத்தது ஸ்பீடு. இப்போ ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை இப்படி ஆப்போசிட்டா கிராஸ் பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்கும், இந்த 2 ஸ்பீட் இந்த ட்ரெயினோடது இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஏன்னா 2 பேரும் ஆப்போசிட்டா கிராஸ் பண்றாங்க. இதே 2 ட்ரெயினும் ஒரே லைனா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவோம், அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடை மைனஸ் பண்ணுவோம். இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் ஏ crosses a pole in 10 seconds on a parallel track. A 3 meter long train B is moving in the same direction at 54 km/h. அப்போ என்னன்னா ட்ரெயின் ஏ இங்க இருக்குன்னா இங்க ட்ரெயின் பி இருக்கு. சோ 2 பேரும் என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க, சேம் டைரக்ஷன்ல இருக்காங்க. சேம் டைரக்ஷன்ல இருந்தா நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது, ரெண்டு பேரோட ஸ்பீடே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்ப ட்ரெயின் ஏயோட ஸ்பீட் என்ன, நமக்கு டைரக்டா ட்ரெயின் ஏயோட ஸ்பீடை கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 250, டைம் வந்து 10, டிவைட் பண்ணா என்னது 25 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ட்ரெயின் ஏயோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு 25 மீட்டர் ஸ்கொயர். ட்ரெயின் பியோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, 54 km/h கொடுத்துருக்காங்க. இங்க மீட்டர்/செகண்ட் இருக்கு, இன்னொரு ஸ்பீட் வந்து km/h இருக்கு. ஆப்ஷன்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், km/h மீட்டர்/செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் உங்களோட ஆன்சரும் செகண்ட்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? இப்போ 54 km/h மீட்டர்/செகண்டா மாத்தணும்னா 54 இன்டூ மீட்டரா மாத்தணும்னா இன்டூ 5/18. ஓகேவா? சோ 18 54க்கு எவ்வளவு டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். அப்ப 5 3s are எவ்வளவு, 15 மீட்டர்/செகண்ட். இப்போ ட்ரெயின் ஏயோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு, ட்ரெயின் பியோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்கும், 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ ஒரே டைரக்ஷன்ல போடுறாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் 2 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சோ 25ல இருந்து 15 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 10 வரும். அப்ப 10 வச்சு நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னது, 55 seconds. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன், இந்த சின்ன சின்ன கால்குலேஷனா நீங்க எழுதவே வேணாம், மைண்ட்லயே போட்டலாம். அப்ப 250/10 மைண்ட்ல கேன்சல் பண்ணி 25 seconds வச்சிடலாம். அதே மாதிரி 54 km/h மீட்டர்/செகண்டாவும் நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு ரிலேட்டிவ் ஸ்பீட்னா 2யும் மைனஸ் பண்ணுவோம் 10. ஃபைனலா அந்த 550 நமக்குள்ள டிஸ்டன்ஸையும் நமக்கு வந்த ஸ்பீடையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேட்ட டைம் நமக்கு வந்துடும். சோ அப்ப ஆன்சர் என்னது, 55 seconds. இந்த கொஸ்டின் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன சொல்ல வராங்க, a man sells 20 article for rupees 1200. அப்ப 20 article 1200க்கு செல் பண்றாரு and gains 20%. How many articles should he sell for 1200 in order to incur a loss of 20%? இப்போ செல் பண்ண போறாரு 20 articles, எவ்வளவுனா 1200 செல் பண்ணும்போது அவருக்கு என்ன வருது, கெயின் 20% வருது. இதே மாதிரி
1200க்கு எவ்வளவு செல் பண்ணா லாஸ் 20% வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெருசாலாம் அப்ரோச் பண்ணக்கூடாது. நம்ம மைண்ட் ட்ரிக்கா 30 செகண்ட்ஸ் மெத்தட் தான் அப்ளை பண்றோம். இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 100% வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அதை 20% ப்ராஃபிட்ல செல் பண்றேன். அப்ப 20%னா எவ்வளவு வரும்? 120% வரும். கரெக்டா தானே செல்லிங் பிரைஸ்? இப்போ இதே ஆர்டிக்கல்ல நான் என்ன பண்ண போறேன், லாஸ் ஆஃப் 80%ல செல் பண்ண போறேன். ரெண்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 20%ல செல் பண்ணும்போது 20 ஆர்டிகல்ஸ் விக்கிறீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் 20%ல செல் பண்ணும்போது எவ்வளவு ஆர்டிகல் செல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது ப்ராஃபிட் ஆஃப் 20%, இது லாஸ் ஆஃப் 20%. சோ ரெண்டுக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ரேஷியோ எடுத்து பண்ணும்போது நமக்கு டைம் கன்சூமிங் கம்மியாகும். டைம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ நான் ரேஷியோ எடுக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்குமே கேன்சல் ஆகிற டேபிள் என்னது? 4 டேபிள்ல கேன்சல் ஆவாங்க. சோ 4 3s are 12, 4 2s are 8. அதாவது நம்மளோட ப்ராஃபிட், அதாவது 3 ப்ராஃபிட் இங்கன்னா அங்க 2 லாஸ். அப்ப என்ன சொல்ல வராங்க, 1200 rupees தான் நீங்க ரெண்டுமே கொடுக்க போறீங்க. உங்க கையில வந்து 1200 rupees தான் செல் பண்ண போறீங்க. பட் இங்க ப்ராஃபிட் வரதுக்காக நீங்க என்ன 20% ப்ராஃபிட் வரதுக்காக 20 ஆர்டிகல் செல் பண்றீங்க. அப்ப இங்க என்ன பண்ணும், இங்க 20 ஆர்டிகல் செல் பண்றீங்க, உங்களுக்கு 20% ப்ராஃபிட் வருது. இப்ப 20% லாஸ் வரணும்னா என்ன பண்ணணும், அதை விட அதிகமா செல் பண்ணணும். ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுக்கணும். அதே காசுக்கு இப்போ 1200 rupeesக்கு நீங்க 20 கொடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா, இதே 1200 rupeesக்கு இந்த 20 விட கொஞ்சம் அதிகமா கொடுத்தா என்ன ஆகும், லாஸ் ஆகும் உங்களுக்கு. அப்படியே இப்போ மேபி இப்போ 100 rupees இருக்கு. இந்த 100 rupeesல நீங்க 5 திங்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு 20% ப்ராஃபிட் வருதுன்னா, இதே 100 rupeesக்கு எவ்வளவு ஆர்டிகல் கொடுத்தா உங்களுக்கு லாஸ் வரும், அந்த கான்செப்ட்ல தான் இது கேட்டிருக்காங்க. இப்போ என்னோட ப்ராஃபிட் லாஸ் எந்த பர்சன்டேஜ் இருக்கு, அதாவது என்னோட செல்லிங் பிரைஸ் எந்த பர்சன்ட் இருக்கு, இது 3னா இது 2. இப்ப நான் கொடுக்க போற அந்த பொருளோட குவாண்டிட்டி கரெக்ட் தான். குவாண்டிட்டி வந்து எவ்வளவு கொடுக்கணும் அதுதான் இங்க தேவை. இப்போ நான் 1200 rupeesக்கு தான் ரெண்டையுமே கொடுக்க போறேன். பட் இங்க கொடுக்கும்போது எனக்கு லாஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அங்க கொடுக்கும்போது லாஸ் வரணும். அதாவது இதை இன்வர்ஸா எடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து செல்லிங் பிரைஸா இன்வர்ஸா எடுத்துட்டீங்கன்னா இங்க 2 கொடுக்கணும், இங்க 3 கொடுக்கணும். உங்களோட குவாண்டிட்டி இதுதான் உங்க குவாண்டிட்டி. ஓகேவா? சோ ஏன்னா 1200 rupeesக்கு சம் ஆர்டிகல் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா, அதே 1200 rupeesக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தா லாஸ் ஆகும்? கண்டிப்பா நீங்க இப்ப வச்சிருக்கிறதுக்கு இன்வெர்ஸ்லா நீங்க கொடுத்தா உங்களுக்கு லாஸ் நடக்கும். ஏன்னா இங்கேயும் 20% ப்ராஃபிட், இங்க 20% லாஸ். அப்ப இங்க எவ்வளவு நீங்க கம்மியா கொடுக்குறீங்களோ இங்க அதை விட அதிகமா கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகமா கொடுக்கணும். இங்க உங்க ப்ராஃபிட்டுக்காக இங்க நீங்க 30 கொடுக்குறீங்க, அங்க 20 கொடுக்குறீங்கன்னா அப்படியே உங்க குவாண்டிட்டி எப்படியாகும், இன்வர்ஸா மாறும். ஓகேவா? இப்போ உங்க ப்ராஃபிட், உங்களோட செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு, இங்க 3னா இங்க நீங்க ஒரு ஆர்டிக்கலை செல் பண்றீங்க, இங்க 3 rupees உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்குதுன்னா இங்க 2 rupees தான் கிடைக்கும். ஏன்னா அது ப்ராஃபிட், இது லாஸ்னால. சோ இப்ப எவ்வளவு குவாண்டிட்டி கொடுக்கணும்னு கேட்டா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிருங்க. அப்ப இங்க 2 குவாண்டிட்டி கொடுத்தா போதும், அங்க 3 குவாண்டிட்டி கொடுக்கணும். இப்ப 2 ஆர்டிகல் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 3 ஆர்டிகல் இந்த பக்கம் கொடுக்கணும். அப்படின்னா இங்க ப்ராஃபிட் வரும், இங்க லாஸ் வரும். சோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இங்க 2 கொடுத்தேன்னா அங்க 3 கொடுக்கணும். அப்ப இங்க வந்து ப்ராஃபிட் வருது, அதாவது 2ல வந்து ப்ராஃபிட் வரும், 3ல வந்து எனக்கு என்ன வரும், லாஸ் வரும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இந்த 2ல கொடுத்ததோட ஆர்டிகல் தெரியும், இங்க 20 ஆர்டிகல்ஸ் கொடுத்தேன்னு தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க மேன் செல்ஸ் 20 ஆர்டிகல்ஸ். அப்ப குவாண்டிட்டி என்னோட ரேஷியோல 2, ஆர்டிகல்ஸ்ல வந்து 20. அப்ப 20 ஆர்டிகல்ஸ் 2 தான் இந்த 20 ஆர்டிகல்ஸ்னா எனக்கு என்ன தெரியணும், இங்க எவ்வளவு ஆர்டிகல் கொடுத்தேங்கிறது தான் கொஸ்டினே. சோ அப்ப 2 தான் 20னா இங்க 3 எவ்வளவு, எனக்கு இதுதான் வேணும். இந்த 3ங்கிற இடத்துல எவ்வளவு குவாண்டிட்டி நான் கொடுத்தேன் அப்படின்னு நான் ரேஷியோல அது 3 நமக்கு தெரியும். ஏன்னா இங்க 2 கொடுத்தா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், 3 கொடுத்தா லாஸ் ஆயிரும். சோ அதனால இங்க 3 தான் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும், இங்க இந்த 2 தான் கொடுத்தேன்னு தெரியும். பட் அந்த 2க்கு ஈக்குவலான ஆர்டிகல்ஸ் எவ்வளவு, 20 ஆர்டிகல்ஸ். அப்ப 2 தான் 20னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 எவ்வளவு. ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அது இந்த சைடு எழுதுங்க. அப்ப 2 தான் 20னா 3 எவ்வளவு. சோ கேன்சல் பண்ணா எவ்வளவு ஆர்டிகல்ஸ் வருது,
30 ஆர்டிகல்ஸ். இதை இந்த அளவுக்கு இன்னும் பெருசாலாம் நீங்க பண்ண வேணாம், பெருசாலாம் யோசிக்க வேணாம். நார்மலா இந்த பக்கம் 20% கெயின், இந்த பக்கம் 20% லாஸ். அப்ப இங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு கம்மியா இது இருக்கணும். இப்ப இங்க வந்து எவ்வளவு ப்ராஃபிட், இங்க எவ்வளவு லாஸ் ஆகுதோ நம்ம குவான்டிட்டி அப்படியே இன்வெர்ஸா மாறும். ஏன்னா ரெண்டு பக்கமே ஒரே ப்ராஃபிட் லாஸ் தான், ஒரே பிரைஸ் தான், ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் வந்து இங்க 3, இங்க 2. அதாவது இங்க நீங்க 3 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, இங்க 2 rupeesக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. குவான்டிட்டி எப்படி கொடுக்கணும்னா இங்க அப்படியே இன்வர்ஸா, இங்க 2 rupees 3 rupees கொடுக்குற இடத்துல, செல் பண்ற இடத்துல 2 குவான்டிட்டி கொடுத்தா போதும். 2 rupeesல செல் பண்ற இடத்துல 3 குவான்டிட்டி கொடுக்கணும். சோ 2 தான் நமக்கு 20 ஆர்டிகல்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்ல செல் பண்றதா 20 ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப 2 தான் 20னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ் ஆஃப் 20%ல எவ்வளவு செல் பண்ணோம், அது என்ன ரேஷியோ, 3 எவ்வளவு. சோ ஃபைனலா இந்த ஸ்டெப் மட்டுமே நமக்கு போதும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2 தான் 20னா 3 எவ்வளவு, 30 ஆர்டிகல்ஸ். கிளியரா? இந்த கொஸ்டின் புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஏஜஸ். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏஜஸ் உள்ளதுல ஈஸியான டாபிக்னா ஏஜஸ் தான். இதை வந்து 10 செகண்ட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு 30 செகண்ட்ஸ் கூட தேவையில்ல. The ratio of the present ages of P and Q is 5:7. அப்போ Pன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, Qன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களோட ரேஷியோ எவ்வளவு? 5:7 நமக்கு தெரியுது. ஓகேவா? சோ ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் P and Q is 5:7. 8 years hence, henceனா 8 வருஷத்துக்கு அப்புறமா the ratio, இப்ப 8 வருஷத்துக்கு அப்புறமா the ratio will be 7:9. 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ எப்படி இருக்கு? 7:9 இருக்கு. How many years ago, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி the ratio of their ages 3:5. அவங்க ரேஷியோ வந்து 3:5 வர்றதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும்? அதாவது முன்னாடி, அகோன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது P and Q ஓட தான் நீங்க எழுதிக்கிறேன். சோ எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ரேஷியோ வந்து 3:5ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த சம்ம லாங்கா பண்ணா கண்டிப்பா 1 minute மேல எடுத்துரும். ஓகேவா? நான் ரொம்ப சீக்கிரமா சொல்றேன். இங்க பாருங்க, 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க ரேஷியோ 7:9. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி 3:5ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க 7ல இருந்து 5ல இருந்து 7 எவ்வளவு கேப் இருக்கு? ஒரு 2 ஆட் பண்ணா வந்துரும். 5ல இருந்து 7 ஒரு 2 ஆட் பண்ணா வந்துரும். இங்க 7ல இருந்து 9 அதுக்கும் ஒரு 2 ஆட் பண்ணா வந்துரும். கரெக்ட் தானே? இப்போ பாருங்க, அதே மாதிரி அங்க பாருங்க. சோ 5ல இருந்து 3, ஏன்னா அகோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? 3ல இருந்து 5னா அங்கேயும் ஒரு 2 ஆட் பண்ணிருக்காங்க. 5ல இருந்து 7னா அங்கேயும் ஒரு 2 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 5:7 7:9 மாறுறதுக்கு, அதாவது ஒரு ரேஷியோ வந்து 2 இன்க்ரீஸ் ஆறதுக்கு, இப்ப P-ஆ இருக்கட்டும் 5-ஆ இருக்கிறவங்க 7-ஆ மாறுறதுக்கும் 7-ஆ இருக்கிறவங்க 9-ஆ மாறுறதுக்கும் நமக்கு எவ்வளவு இயர்ஸ் தேவைப்படுது? 8 இயர்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி அங்க முன்னாடியும் இருக்கும். ஏன்னா அங்கேயும் +2 தானே வந்திருக்கு. அப்ப அங்கேயும் 8 இயர்ஸ் தானே இருந்திருக்க முடியும். சோ ஆன்சர் என்னது? 8 இயர்ஸ். முடிஞ்சது. கிளியரா? புரியுதா? சொல்றது புரியுதுல? சோ 5:7 அவங்களோட பிரசன்ட். இப்போ ஃபியூச்சர் 8 இயர்ஸ் ஹென்ஸ் என்ன ஆகுறாங்க? 7:9 மாறுறாங்க. எவ்வளவு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5-ஆ இருக்கிறதுங்க 7-ஆ மாறி இருக்காங்க, 7-ஆ இருக்கிறவங்க 9-ஆ சேஞ்ச் ஆயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி 3:5-ஆ இருப்பாங்க. அங்கேயும் பாருங்க, 3ல பாஸ்ட்ல இருந்து பாருங்க, பாஸ்ட் வந்து 3:5 தானே. அப்போ 3:5-ஆ இருக்கிறவங்க பிரசன்ட்ல வந்து 5:7-ஆ சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்போ 3ல உள்ளவங்க ஒரு +2 ஆட் ஆகி 5-ஆ மாறி இருக்காங்க. 5ல உள்ளவங்க ஒரு +2 ஆட் ஆகி 7-ஆ சேஞ்ச் ஆயிருக்காங்க. சோ இதுலயும் என்ன ஆகுது? ஒரு 2 தான் ஆட் ஆயிருக்கு. அப்போ இது 8 இயர்ஸ்னா இதுவும் 8 இயர்ஸ் தானே இருக்கும். சோ அப்ப ஆன்சர் என்னது? 8 இயர்ஸ். இது கிளியரா புரியுதா? சோ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு பார்த்ததுமே, கொஸ்டினை பார்த்ததுமே இங்க +2, இங்க ப்ரீவியஸை விட +2. அப்ப இதுல 2 வருஷமும் +2 ஆட் பண்ணும்போது 8 இயர்ஸ்னா அதுக்கும் 8 இயர்ஸ் தான் இருக்கும். பார்த்ததுமே நம்ம ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, மென்சுரேஷன். சோ மென்சுரேஷன் ரொம்ப ஈஸியான டாபிக். ஏன்னா இதுக்கு நம்ம ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவும் நம்ம வந்து மக்அப்லாம் பண்ணக்கூடாது. அது ஃபார்முலா பிராக்டிக்கலா தான் படிக்கணும். ஸோ அதுக்கு உங்க வீடியோஸ் போட்டுப்பேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஓகேவா? A solid metallic cylinder of radius 14 cm, height 27 cm is melted and recast into the solid sphere of radius 3 cm each. Find the number of spheres
formed. இப்படிதான் சொல்லியிருக்காங்க. A solid metallic cylinder. அப்ப சிலிண்டரோட ஒரு சிலிண்டரா இருக்கிற ஒரு மெட்டாலிக் சிலிண்டர் என்ன பண்றோம்னா மெல்ட் பண்ணி அத ஸ்பியரா மாத்துறோம். இப்ப மெல்டன் வந்தாலே இந்த சிலிண்டரா இருக்கிறது என்ன ஆகுது, அப்படியே ஸ்பியரா மாறுது. சோ இதோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இததான் அப்படியே மெல்ட் பண்ணி மாத்திரமே தவிர எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அப்ப இதோட வால்யூம் எப்படி இருக்கும், நம்மளோட சிலிண்டரோட வால்யூமும் நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ற ஸ்பியரோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். அப்போ ரெண்டு வால்யூமே ஈக்குவல். இப்ப சிலிண்டரோட வால்யூம் என்னது, பை r²h. இதுதானே சிலிண்டரோட வால்யூம், இது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். சோ இஸ் ஈக்குவல் டு ஸ்பியரோட வால்யூம். ஸ்பியரோட வால்யூம் என்னது 4/3 pi r³. ஓகேவா, இதெல்லாம் ஸ்பியரோட வால்யூம். இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பைக்கு பதிலா 22/7 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல, ஏன்னா ரெண்டு பக்கமும் பைங்கிறது கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே πr²h இருக்கு, அங்க 4/3 πr³ இருக்கு, ரெண்டு பையும் கேன்சல் ஆயிரும். சோ இப்போ ரிமைனிங் எனக்கு இங்க r²h இங்க 4/3 r³. சோ r² போப்போம், ரேடியஸ் என்னது 14. அப்போ 14² into 14 into ஹைட் எவ்வளவு 27 is equal to 4/3 r³. அப்போ 4/3 போட்டு rனா ரேடியஸ், அதாவது ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளவு 3. அப்ப 3 into 3 into 3 எதையுமே மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 3s are 9, 9 3s are 27. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9, 9 3s are 27. சோ இந்த 3 3யும் இந்த 27 கேன்சல் பண்ணிக்கலாமா. தென் அதுக்கப்புறம் இந்த 4 2க்கு 2கா கேன்சல் பண்ணிக்கலாமா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2க்கு இது 2 ஆகும், இது 7 ஆகும். நெக்ஸ்ட் 2ல திரும்பி இது 7 ஆகும். சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் 7 into 7 into 3. அப்ப 7 7s are 49. 49 இந்த 3 அங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 49 into 3 1. சோ 9 3s are 27, அதை தனியா வச்சுக்கோங்க. 4 3s are 12. அப்போ 120 plus 27 147. சோ இதுதான் ஆன்சர். சோ அப்ப ஆன்சர் எவ்வளவு 147. கிளியரா? சோ ஈஸியான கொஸ்டின். இதுல இருந்து இதை மெல்ட் பண்றோம். அப்ப இதோட வேல்யூமும் ஈக்குவலா இருக்கும். சோ ஃபார்முலாஸ் அப்படியே போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the profit, so இது profit and loss. ஓகேவா, the profit earned on selling an article at a discount of 25% is ₹70, while the profit on selling the same article at a discount of 30% is ₹50. ஓகேவா, அதாவது ஒரு ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் நம்ம செல் பண்றோம், அதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 25% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் எங்க இருந்து கொடுப்போம், எம்ஆர்பில இருந்து கொடுப்போம். அது மறந்துடக்கூடாது. எம்ஆர்பில இருந்தா டிஸ்கவுண்ட்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது எம்ஆர்பில இருந்து தான் கொடுக்குறோம்ன்றது அர்த்தம். ஓகேவா, எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், அதுல இருந்து செல்லிங் பிரைஸ் வரும். ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கடையா இருக்கு, ட்ரெஸ் எடுக்க போறீங்க. சோ அந்த ட்ரெஸ் வந்து அவங்க 1000 rupees சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியா நம்ம வந்து அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணுவோம். சோ கொஞ்சம் குறைச்சு போடுங்கன்னு கேட்போம். சோ அவங்க 1000 சொல்றது என்னது எம்ஆர்பி. சோ நீங்க அதுல இருந்து கம்மி பண்ணி கேக்குறீங்கல்ல, அதுக்கு பேரு டிஸ்கவுண்ட். இப்ப 1000 அவங்க ஒரு 100 rupees கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 900 rupeesக்கு தராங்கன்னா இப்ப 900 rupeesக்கு அவங்க உங்ககிட்ட செல் பண்ண போறாங்க. அவங்க 1000 rupees ட்ரெஸ் இப்போ 900 rupeesக்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சோ அப்ப கொடுக்க போறாங்கன்னு வரும்போது அது என்னது, அவங்களோட செல்லிங் பிரைஸ். சோ அவங்களோட எம்ஆர்பி இருந்துச்சு 1000, நீங்க டிஸ்கவுண்ட் கேட்டனால அந்த எம்ஆர்பில இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 100 rupees கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதை உங்ககிட்ட செல் பண்ற நீங்களும் ஓகே நல்ல டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு நீங்களும் அதை பை பண்ண போறீங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு செல் பண்றாங்க. சோ அப்ப எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவருக்கு, அதாவது ஷாப் ஓனருக்கு உங்ககிட்ட 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு 70 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஒரு ஆர்டிக்கல்ல. ஓகேவா, இதுவே அதே ஆர்டிக்கல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 30% கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 50 rupees தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமா கொடுக்க அத கஸ்டமரான உங்களுக்கு அதிகமா கொடுக்க அவரோட ப்ராஃபிட் என்ன ஆகும்னா கம்மியாகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாரு, சோ அப்படி இருக்கும்போது அவரோட ப்ராஃபிட் வந்து வேல்யூஸ் கம்மியாகும். அப்போ உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவருக்கு 70 rupees ப்ராஃபிட்னா, அப்போ உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது அவருக்கு வெறும் 50 rupees தான் ப்ராஃபிட்.
அப்போ இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, வெறும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அதிகமா கொடுக்கறனால அவருக்கு 20 rupees என்ன ஆகுது, அந்த லாஸ் நடக்குது. அதாவது 70 ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல 50 தான் வருது. அந்த 20ங்கிறது அவரோட ப்ராஃபிட்ல லாஸ். ஓகேவா? சோ அப்போ 5% தான் 20னா, சோ இங்க இருந்து நம்ம எம்ஆர்பி 100%, ஏன்னா எம்ஆர்பில டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதான் செல்லிங் பிரைஸ் வரும், காஸ்ட் பிரைஸா எடுத்துறாதீங்க. அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்ததும் அது கிடைக்கிறது உங்களுக்கு எம்ஆர்பி தான் கிடைக்கும். ஓகேவா? சோ 100% எவ்வளவு, 100% எவ்வளவு, இப்ப நான் கேன்சல் பண்றேன். சோ எவ்வளவு வரும், 400. இப்ப இந்த 400ங்கிறது என்னன்னா, இது எம்ஆர்பி. நமக்கு கேட்டிருக்கிறதுனா காஸ்ட் பிரைஸ். சோ இந்த 400 காஸ்ட் பிரைஸ் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம பிளே பண்ணும்போது அங்க எம்ஆர்பி தான் உங்களுக்கு கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் அந்த இடத்துக்கே வராது. ஓகேவா? இப்போ எம்ஆர்பி 400 தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால இவருக்கு 70 rupees ப்ராஃபிட் வருதுன்னா, இப்போ எம்ஆர்பில நான் டிஸ்கவுண்ட் கொடுத்து பாக்குறேன். இப்போ எம்ஆர்பி எனக்கு 400 rupees தெரிஞ்சிச்சு. அப்ப எம்ஆர்பி 400ல 25% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு, 25%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது, நம்ம ஆல்ரெடி ஃபிராக்ஷன் வேல்யூ படிச்சிருக்கோம். சோ 25%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது, 1/4. அப்ப இதுக்கு 1/4 எடுத்தா நமக்கு எவ்வளவு வரும், 100ங்கிறது நம்மளோட டிஸ்கவுண்ட். ஓகேவா? இதான டிஸ்கவுண்ட், 100 rupees டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும், 300 rupees நம்மளோட செல்லிங் பிரைஸா இருக்கும். நீங்க இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப 25% டிஸ்கவுண்ட் இதுவும் எடுத்துக்கலாம், 30% டிஸ்கவுண்டும் எடுத்துக்கலாம். நீங்க எது எடுத்தாலும் நீங்க அதுக்கான ப்ராஃபிட் தான் எடுத்துக்கணும். நான் 25% எனக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ ஈஸியா இருக்கும்னால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப 30% அப்ளை பண்ணக்கூடாதுன்னா அப்ளை பண்ணலாம். எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு வர ப்ராஃபிட்டை வச்சுதான் நம்ம காஸ்ட் பிரைஸ் எடுக்க முடியும். சோ நான் இப்ப 25% அப்ளை பண்றேன்னா அதுக்கு நான் ப்ராஃபிட்டை தான் எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்ப எம்ஆர்பில டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணா செல்லிங் பிரைஸ் வருமா, இப்ப எம்ஆர்பி எனக்கு 400, அதுல நீங்க 25%, இப்ப எம்ஆர்பி நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க 400, நான் இப்ப உங்கள்ட்ட வாங்க வரேன், நீங்க 25% டிஸ்கவுண்ட் தரீங்க. அப்ப 400 rupeesக்கு நீங்க செல் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு 300 rupeesக்கு தரீங்க. ஓகேவா? இப்போ இந்த 300 rupeesக்கு நான் உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போறேன். அப்போ அது 300 உங்களோட செல்லிங் பிரைஸ். இப்ப நான் 300க்கு வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா, 70 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டா. அப்ப உங்களோட காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும், நீங்க என்கிட்ட 300க்கு செல் பண்ணும்போது உங்களுக்கு 70 rupees ப்ராஃபிட் வருதுன்னா, அப்ப காஸ்ட் பிரைஸ் நீங்க வாங்குனது எவ்வளவு இருக்கும், அதை விட 70 கம்மியா இருக்கும். அப்ப 300ல 70 போச்சுன்னா ரிமைனிங் 230. சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி, காஸ்ட் பிரைஸ் 230. இது புரியுதா, இது வரைக்கும் புரியுதா? சோ இதெல்லாமே பார்க்க பெரிய கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் பட் ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா யோசிச்சோம், லாஜிக்கா யோசிச்சோம், டக்குன்னு ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ப்ராஃபிட் அப்ளை பண்றோம். சோ அப்ளை பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு 70 rupees ப்ராஃபிட் வருது. இதே ஆர்டிக்கலை நான் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு வெறும் 50 rupees தான் வருது. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது, 5% எனக்கு டிஃபர் ஆகுது. இதனால எனக்கு 20 rupees ப்ராஃபிட்ல லாஸ் ஆகுது. லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்ல கம்மி ஆகுது. அப்ப 20 தான் 5%னா, ஏன்னா நமக்கு இதை கம்பேர் பண்ணிது, இந்த 5% 20 ஒண்ணுதான். பெர்சன்டேஜ்ல 5, ருபீஸ்ல 20, அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே சேம் தான். அப்ப 5% தான் 20னா, நான் இப்ப 100% எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எம்ஆர்பி தான் கிடைக்கும். உடனே 100 எடுத்ததும் காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் என்னன்னா நான் இப்போ டிஸ்கவுண்ட் வச்சுதான் பிளே பண்றேன். அப்ப டிஸ்கவுண்ட் வச்சு பிளே பண்ணும்போது அங்க எம்ஆர்பியும் செல்லிங் பிரைஸும் தான் இருக்கிறது, அங்க காஸ்ட் பிரைஸ் வரவே வராது அந்த இடத்துல. சோ அப்ப 100% போடும்போது எனக்கு எம்ஆர்பி தான் கிடைக்கும். இப்ப எனக்கு 400ங்கிறது காஸ்ட் பிரைஸ் இல்ல, எம்ஆர்பி. இப்போ இந்த 400ல என்ன சொல்றாங்க, நான் ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்து எனக்கு 70 rupees ப்ராஃபிட்டா. அப்போ இந்த 400ல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 1/4. 1/4னா 400ல 1/4னா 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். அப்ப 300 rupeesக்கு தான் இப்ப செல் பண்றோம். அப்ப செல்லிங் பிரைஸ் 300. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும், நமக்கு 70 rupees ப்ராஃபிட் வந்தனாலதான் 300. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும், 300 70 மைனஸ் பண்ணா அதுதான் நம்மளோட காஸ்ட் பிரைஸ். அப்ப ஆன்சர் என்னது, 230. இது வரைக்கும் கிளியரா புரியுதா? சோ இந்த வீடியோல நம்ம 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அந்த 5 கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
ஸ்பீடா மைண்ட் கால்குலேஷன் நான் உங்களுக்கு சால்வ் பண்றதா இவ்வளவு பண்ணிருக்கோம். பட் நீங்க மைண்ட் கால்குலேஷன் போடும்போது நார்மலா பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு இருக்காது. வெறும் ஒரு 20, 25, 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்க இருக்க எல்லா சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளோட IBPS PO, IBPS கிளர்க்ல வர எல்லா கொஸ்டினுமே வெறும் 30 செகண்ட்ஸ் நமக்கு போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் செட் ஆஃப் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.